விடுமுறை செய்திகளுக்காக நான் மாறன். இந்திய அரசியலில் தனித்துவமான பயணம் கொண்ட ஒரு தலைவர், வார்த்தைகளை விட செயலால் பேசும் மனிதர். அவர்தான் பிரதமர் நரேந்திர மோடி. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து இந்தியாவின் உச்ச பதவியை அடைந்த இந்த மனிதரின் வாழ்க்கை வரலாற்றை இன்றைய இந்த காணொளியில் பார்க்கலாம். நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி 1950 செப்டம்பர் 17 குஜராத் மாநிலம் வட்நகர் நகரில் பிறந்தார். அவரின் தந்தை தாமோதர் தாஸ் மோடி ரயில் நிலையத்தில் தேநீர் விற்பனை செய்தவர். சிறுவயதில் மோடியும் தந்தையுடன் சேர்ந்து தேநீர் விற்ற அனுபவம் அவரது வாழ்க்கையை உருவாக்கிய முக்கிய பாடமாக அமைந்தது. சிறுவயதிலிருந்தே ஒழுக்கம், நாட்டுப்பற்று, துறவுத்தன்மை மோடியின் சிந்தனையில் ஆழமாக பதிந்தது. வீட்டை கூட விட்டு தேசத்தை அறிய துறவியாக பயணம் செய்த காலம் அவரது வாழ்க்கையில் முக்கிய திருப்புமுனை. இந்த காலகட்டத்தில்தான் RSS ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் அவரது சிந்தனையை ஒழுங்குபடுத்தியது. RSSஇல் முழுநேர பணியாளராக இருந்து பின்னர் BJP அரசியலுக்குள் மோடி நுழைந்தார். அமைப்பு திறன், கடின உழைப்பு, மண்ணின் அரசியல் புரிதல் அவரை வேகமாக உயர்த்தியது. 2001 குஜராத் முதல்வராக பதவியேற்றார். தொழில் வளர்ச்சி, சாலைகள், மின்சாரம், முதலீடு, குஜராத் வளர்ச்சி மாடல் தேசிய கவனத்தை பெற்றது. சவால்களும் இருந்தன, விமர்சனங்களும் இருந்தன. ஆனால் மோடி அதனை தாண்டி நிர்வாகத்தில் கவனம் செலுத்தினார். 2014 இந்திய அரசியலில் வரலாற்று திருப்பம். முழு பெரும்பான்மையுடன் நரேந்திர மோடி இந்தியாவின் பிரதமராக பதவியேற்றார். பின்னர் 2019 மக்களின் நம்பிக்கையை மீண்டும் பெற்றார். ஸ்வச் பாரத், ஜன்தன் யோஜனா, உஜ்வலா, ஆயுஷ்மான் பாரத், டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா, சப்கா சாத் சப்கா விகாஸ் என்பது அவரது ஆட்சியின் மையக் கருத்து. ஒரு தேநீர் கடையிலிருந்து தேசத்தின் தலைமையிடம் வரை பயணித்த மனிதர் நரேந்திர மோடி. அவர் வாழ்க்கை ஒரு அரசியல்வாதியின் கதை மட்டுமல்ல, உழைப்பால் உயரலாம் என்பதற்கான உதாரணம்.